சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் இந்த கூட்டமானது தொடங்கியுள்ளது. இதில் 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முதலில் செயற்குழு நடைபெறும் என்றும் அதன் பிறகுதான் பொதுக்குழு நடத்தப்படும் என்றும் அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் முக்கிய தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை வானகரத்தில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு செண்டை மேளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிமுக செயற்குழு பொதுக்குழுவுக்கு அழைப்பிதழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சென்னை வானகரத்தில் அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதிமுக பொதுக்குழு வானகரத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கின்றது. இன்றைய பொதுக்குழு கூட்டம் மற்றும் செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை 4000க்கும் மேற்பட்டவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 2000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் என 4000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு என்பது நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை அதிமுக தலைமையில் ஒரு பலமான கூட்டணி அமைத்து எதிர்கொள்வது குறித்தும், அதே போல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட அந்த தோல்வி குறித்தும் இன்றைய அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கின்றது. அதே போல அதிமுக உட்கட்சி தேர்தல் குறித்தும் இன்றைய இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட இருக்கின்றது. அதே போல கூட்டணியை அமைப்பது, குறிப்பாக சட்டமன்ற தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்வது, அதே போல உட்கட்சி தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் உள்ளிட்டவற்றை அதிகாரத்தை அந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு அதிமுக பொதுச் செயலாளருக்கு வழங்க இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அதிமுக பொதுக்குழுவில் திமுக அரசை கண்டித்தும், குறிப்பாக வெஞ்சல் புயல் சமயத்தில் முறையாக திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை, நடவடிக்கை எடுக்க தவறிய அரசை கண்டித்தும், அதே போல மத்திய பாஜக அரசை கண்டித்தும் சில கண்டன தீர்மானங்களும் இடம்பெற இருக்கின்றன. இந்த வகையில் இன்றைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் என்பது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அதே போல சட்டமன்ற தேர்தல் 2026 நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த பொதுக்குழு மற்றும் செயற்குழு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.